உடல் விருத்தியை காட்டும் சில விஷயங்கள் உண்டு. இப்ப இந்த பருவவாதி அடைந்ததற்கு பின்னால இவர்களாகவே புரிந்து கொள்ள முடியாத சில அடையாளங்களை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவர்களுக்கு சில ஆற்றல்கள் வரும், சில திறன்கள் வரும். பெற்றோர்களை அதிசயிப்பார்கள். இவன் இதுக்கு முன்னால் நல்லதானே இருந்தான், இப்படியெல்லாம் இவன் போக்கு மாறி போகுதே, இவன் இப்படியெல்லாம் பேசுறானே, இவன் இப்படியெல்லாம் நடக்கிறான் என்று பெற்றோர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில திறமைகள், திறன்கள், ஸ்கில்ஸ்கள் அவனிடத்தில் வளரும். அதை பாருங்க, சில பிரச்சனை வந்தா, குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் இந்த 15 வயது பிள்ளை லேசா ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போகும். என்னவுமா நீங்க இது இப்படி பேசுறீங்க, என்ன வாப்பா அப்படிதான் பேசுறீங்க, இப்படி சொல்லுங்களே அப்படின்னு சொன்னா உமா முழிப்பா, என்னடா இவன் இதை லேசா சொல்லிட்டு போறான் என்று. அது யாருக்கும் விளங்காது. அவன் லேசா ஒரு சொல்யூஷன் சொல்லுவான். ஒரு பிரச்சனை வந்தா லேசான ஒரு தீர்வு சொல்லக்கூடிய டேலண்ட் அவனிடத்துல மாறும். இப்ப நாங்க பார்க்க இவன் பெரியவங்க பேசுவல வாயை போடாத மூளை காவிரி, வாயை பொத்திக்கின்றீன்னு நாங்க சொல்லுவோம். அது அப்படி அல்ல. அந்த வயது வந்து அதுக்கு ஒரு திறமை வரும். ஒரு பிரச்சனையை பார்த்து அதுக்கு ஒரு முடிவு சொல்லக்கூடிய திறமை, ஆற்றல் அந்த பிள்ளைக்கு அந்த வயதுக்கு வந்து விடும் சகோதரர்களே. அப்ப அந்த ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிறதுன்னு சொன்னா அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும். ஓ, இத ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றான். வாப்பா உமா கடையில பிரச்சனை, தாத்தா தம்பி கடையில பிரச்சனை, நானா தம்பி கடையில பிரச்சனை, ஸ்கூல்ல பிரச்சனை, வெளியில பிரச்சனைன்னு சொன்னா அவன் லேசா ஒரு சின்ன சின்ன தீர்வு சொல்லுவான். சில நேரம் வகுப்புல டீச்சரே ஆச்சரியப்படுவோம், உங்களோட புள்ள முந்தியமா இல்ல, இப்படி எல்லாம் பேசுறான், நல்லா கதைக்கிறான் அப்படின்னு பிள்ளைகளை பத்தி சொல்றாங்க இல்லையா. அதான் காரணம். அது அவங்களோட திறமை வித்தியாசமா வரிய வரும். சில விஷயங்களை வந்து நீங்க 13 வயசுக்கு சொல்ல விஷயங்கள் இருக்கும். புள்ள வாயை பத்தி கேட்டு கொண்டு போகும். மிச்சம் பேசினோமா அடிப்பா, வாப்பா திட்டுவாரு, இல்ல நாம ஏசி பட வேண்டி வரும், நம்ம கடுமையாக திட்டுவார்கள் புள்ள போகும். ஆனா 13 வயது அடைஞ்சிச்சுன்னு சொன்னா அதுல அப்படி புள்ள போகாது. அது உங்களோட விவாதிக்கும். அது எப்படி சரியாகும், நீங்க சொல்றது எப்படி நாங்க கேட்க முடியும், அது இப்படிதானே வரும், ஏன் இப்படி வர முடியாது, ஏன் இப்படி உங்களுக்கு செய்யலாது, விவாதிக்கின்ற திறனை அது தானாக பெற்றுக்கொள்ளும். அது உங்களோடு அது முரண்பாடு அல்ல. அந்த திறமை அந்த பிள்ளை இடத்துல வரும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல பாருங்கள், ஆக்கத்திறன் என்று சொல்லுவார்கள். எதையும் எப்படியும் ஒன்றை செய்து பார்ப்போம் என்ற ஒரு திறமை அந்த வயதிலே வந்துவிடும். அந்த வயதுக்கு நீங்கள் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து பார்க்க வேண்டும். இதை எப்படி செய்வான். சில நேரம் வீடுகளில் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து இதை கொஞ்சம் செய்யன்னு சொன்னா நாங்க எதிர்பார்த்ததை விட அந்த வேலையை அழகாக அந்த பிள்ளை செஞ்சு முடிக்கும். அதுதான் அந்த ஆக்கத்திறன். ஒன்றை உருவாக்கி ஒன்றை செய்வதற்கும் அதை முடிப்பதற்கும் ஒரு திறமை அந்த வயதுக்கு வந்துவிடும். அந்த திறமையை பெற்றோர் முடிவெடுக்க வேண்டும். அதே போல ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமை அந்த வயதில் அந்த பிள்ளை இடத்துல இருக்கிறது. அதே போல சம வயது பிள்ளைகளோடு வளர்வதனால அதுக்கு ஒரு லீடர்ஷிப், தலைமைத்துவம் வைக்கக்கூடிய பண்பு அந்த பிள்ளை இடத்துல வந்துவிடும். அன்பா அந்த சகோதரர்களே, அதற்கு அடுத்ததாகத்தான் அந்த சமுதாயத்துக்குள்ள போகுது. சமூகத்தில் ஒரு பிரச்சனைகளை தான் செவி ஏற்க வேண்டும் என்று அந்த பிள்ளை விரும்பும். சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா 4 பேரோடு உட்கார்ந்து கதைக்க வேண்டும் என்று விரும்பும். ஒரு முக்கியமான நியூஸ் போதுன்னு வைங்க. இப்ப நாங்க வளர்ந்தவர்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா டிவிக்கு முன்னால குந்தி பேசுவோம். நாட்டு அரசியல் இப்படி போகுது, நாட்டினுடைய நிலைமை இப்படி போகுதுன்னு நாங்க செய்தியில அலசி கொண்டிருப்போம். பிள்ளைகள் முடிவு சொல்லி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கிடைத்த தீர்வுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதை சமவாய்ந்து அவர்களுடைய குழுவோடு சேர்ந்து கொண்டு சில ஒரு முடிவெடுத்து செயல்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். நாங்க சொல்வதை விட அவங்க செயல்படுவதில் வேகமாக இருப்பார்கள். இத்தகைய வயது அவர்களிடத்தில் இந்த பருவ வயதுடைய பிரச்சனை தான். எதையும் வீரமாக மேற்கொள்ள வேண்டும், எதையும் முகம் கொடுக்க வேண்டும், என்ன பிரச்சனை வந்தாலும் இறங்க வேண்டும். அதனால தான் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தா வாலிபர்கள் தான் முதலில் களத்துக்கு வந்து நிற்கிறார்கள். வயதுக்கு வந்தவர்கள் வரமாட்டார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் அடிப்பார், போகாதே, வெளியே போகாதே, உள்ளேறி அவரோட நடக்காத என்று எத்தனையோ அறிவுரை சொல்லுவார்கள். கேட்க மாட்டான். ஏன்னா அந்த வயது அவன் சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை முகம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உந்து சக்தி அது கொடுக்கும். அதுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஆற்றலை, அறிவை, ஆர்வத்தை அவனுக்கு கொடுக்கும். எனவே அவன் அங்கு வருவான். அன்பா அந்த சகோதரர்களே, இந்த டீனேஜ் பருவம் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய இயல்புகளை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை உளவியல் சொல்வார்கள், ஒரு பலமான புயல் காற்று வீசி அடித்தால் அது எப்படி எல்லாவற்றையும் சுக்குநூறாக்கி கொண்டு போகுமோ, அழித்து கொண்டு போகுமோ, அது போலதான் இளமை பருவமும் பயங்கரமான ஒரு புயல் காற்றுக்கு ஒப்பானது. அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாது.
அது அளவிடவும் முடியாது. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, இந்த இளமை பருவத்தில் பிள்ளைகளுடைய இயல்புகள் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தையோட இயல்பை புரிந்து கொண்டீர்களா இல்லையா? எப்படி பால் கொடுக்க வேண்டும், எப்படி சாப்பாடு கொடுக்க வேண்டும், எப்படி தூங்க போடணும் என்று எல்லாம் அந்த இயல்பு புரிந்துதான் குழந்தை பருவத்தில் நடந்தீர்கள். எல்லா பெற்றோரும் அப்படிதான் நடந்தார்கள். இந்த இடத்துல இப்படிதான் பால் கொடுக்க வேண்டும், இப்படிதான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், இந்த சாப்பாடு தான் கொடுக்க வேண்டும், அதை கொடுத்தா தான் ஜீரணமாகும், இப்படித்தான் தூங்க போடணும் எல்லாம் அந்த குழந்தையுடைய இயல்பை புரிந்தீர்கள் இல்லையா? அது போலதான் வாலிப பருவத்தை அடைந்த பிறகு அவனுடைய இயல்பை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்வதற்கு நம்மளை தான் நாம உதாரணமா வைத்துக் கொள்ளணும். வேற யாரை உதாரணம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது என் ரத்தத்திலிருந்து உருவான பிள்ளை, என்னுடைய பெற்றோருடைய ரத்தத்திலிருந்து உருவான பிள்ளை. அப்ப பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும், நான் பருவ வயதில் எப்படி இருந்தேன், நான் வாலிப பருவத்தில் எப்படி இருந்தேன், நான் அந்த நேரத்தில் என்னென்ன விளையாட்டு போட்டேன், நான் எப்படியெல்லாம் என் பேரண்ட்ஸோட நடந்தேன், நான் எப்படி என் சமவயது பிள்ளைகளோடு நடந்தேன். ஏன்னால் உங்களோட ஜீன்ஸ் தான் அந்த பிள்ளைக்கு கடத்தப்பட்டிருக்குது. அதுதான் காரணம். அப்ப உங்களோட பின்னணியில இருந்து கொண்டு பிள்ளையை நீங்கள் வளர்க்க வேண்டும். அதுலயும் ஒரு முறை ஒன்று இருக்கிறது. ஆனா இயல்புகளை நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி இருக்கும், எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வளர்ச்சி எல்லாம் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகிட்ட அனுபவம் இருக்காது, அது பற்றி அந்த பிள்ளைக்கு தெரியாது. இதான் வாலிபர்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. எதையும் அடிப்போம் உடைப்போம் என்று கொண்டு முன்னால இறங்குவார்கள். அனுபவம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாத தன்மை தான் அது. இந்த இயல்பு பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது. நீங்க பொதுவாக பாருங்கள், நல்லதோ கெட்டதோ உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா 4 பேர், அந்த அதே வயதுடைய 4 பேர் ஒன்று சேர்ந்து ரோட்டுக்கு இறங்கிடுவார்கள். பெற்றோர்கள் பதறுவார்கள், இவன் என்னமோ தேவையில்லாத ஒரு வேலையை போட்டு பிரச்சனை படுத்திக் கொள்கிறானே. என்ன காரணம்? பெற்றோருக்கு அனுபவம் இருக்கிறது, பிள்ளைக்கு அனுபவம் இல்லை. முதிர்ச்சி வித்தியாசம். அதுதான் அவருக்கு அந்த பக்குவத்தை நாம் எப்படி கையாள வேண்டும். ஏன் திடீர்னு இந்த நிலைமைக்கு போகிறார்கள்? இந்த இயல்பை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.